மொபைல் ஜெர்னலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த வாடகை வாயன் ஒருத்தங்கிறான் இல்லை, வாடகை வாயன் கூட சொல்கிறத விட அது கொஞ்சம் கௌரவமாக இருக்கும். இந்த வாடகை விபச்சார வாயன், வாடகை விபச்சார வாயன், அரசியல் விபச்சாரி, வாடகை விபச்சார வாயன், அந்த நாஞ்சில் சம்பத், அந்த இத்து போனவங்கனால அந்த தற்குறி, அந்த எச்ச பொறுக்கி புறம்போக்கு, ஜாடு மாடு பாடுகா பாடூஸ் லக்காடி பையன், அந்த நாஞ்சில் சம்பத், அவனை பற்றி தான் இந்த பதிவு. இப்போ தொடர்ந்து மொபைல் ஜெர்னலிஸ்ட்டில் 4 நாளாக பேசும்போது அவன் வந்துடுறான், ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுறான். நான் துவக்கத்தில் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் நண்பர்களே, எனக்கும் கிட்டத்தட்ட 49 வயசு 50 வயசு நெருங்குறேன். ஸ்கூலில் படிக்கும் போதே ஸ்கூல் லைஃப்பில் ஸ்டேஜுக்கு வந்தாச்சுங்க. ஸோ அப்படியே திரும்பி பார்த்தா 30 வருஷம் மேடை வாழ்க்கை மட்டும், 30 வருஷம் மேடை வாழ்க்கை மட்டும். எனக்கு 30 வருஷமாக ஒரு கட்சியிலே பேசுகிறோம். நான் குடியாத்த குமரன் பற்றி சொல்கிறேன். 30 வருஷமாக ஒரே கட்சி. எங்கள் அப்பா திமுக, எங்கள் ஃபேமிலியே எல்லாமே திமுக, எல்லாம் மொழிப்போர் தியாகிங்க, குடும்பமே திமுக. பெங்களூரில் இருந்தோம், 92 இங்கே வந்துட்டோம். பெங்களூர் இருக்கும்போதே திமுக. ஒரே மேடையில் தான் பேசுவோம், ஒரே மேடையில் தான் பேசுவோம், இப்படி தான் இருப்போம். ஆனால் இந்த நாஞ்சில் சம்பத் இருக்கிறான்ல, அவன் எப்படி தெரியுங்களா? அவனை எந்த மேடையில் ஏறி பேச சொன்னாலும் அந்த மேடையில் இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுவான். அவனுக்கு ஒரு கொள்கை கிடையாது. இப்போது நம்ம ஒருத்தரை விமர்சனம் பண்ணுறோம், ஒரு தலைவர்களை விமர்சனம் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கொள்கைவாதியாக இருக்கணும். இப்போ நான் பிஜேபியை வச்சு செய்கிறேன், செய்யலாம். ஏன்னா எனக்கு கொள்கை ரீதியாக பிஜேபி எதிரி. நான் தொடர்ந்து நான் பிஜேபி விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நாங்கள் காலந்தொட்டு நாங்கள் விமர்சனம் பண்ணுறது அதிமுக கட்சியை. அதிமுக கட்சி விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எம்ஜிஆர் விமர்சனம் பண்ணோம், அப்புறமா ஜெயலலிதா விமர்சனம் பண்ணோம், இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணுறோம். இப்படி எங்களை எதிர்க்கிறவங்களெல்லாம் நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம், பதில் சொல்கிறோம். ஒரே மேடையில் ஒரே கட்சியில் நாங்கள் என்ன பண்ணாலும் பேசலாம். மிஞ்சி போனால் எங்களை யார் குறை சொல்லுவாங்க? நான் அதிமுக திட்டினா அதிமுககாரன் நான் பதில் சொல்லுவான், பிஜேபி திட்டினா பிஜேபிக்காரன் பதில் சொல்லுவான். இந்த புதுசாக ஒரு எச்ச பொறுக்கினே, ஒரு புறம்போக்கு ஒன்று, ஒரு குடிகார நாய், ஒரு பொம்பளை பொறுக்கி, ஒரு தற்குறி, ஒரு ஜாடு மாடு பாடுகள் லக்காடி பாடுஸ், ஒரு லவடிக்க பால் ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிறான்ல விஜய், அவனுங்க நாங்கள் ஆரம்பத்தில் தான் நாங்கள் வச்சு செய்கிறோம். திமுக அந்த ஸ்டாண்ட்லேயே பேசிகிட்டு இருக்கோம். நான் என்னை பற்றி சொல்கிறேன், குடியாத்த குமரன் பற்றி சொல்கிறேன். ஆனால் இவன் நாஞ்சில் சம்பத் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனெல்லாம் செருப்பத்துன்னு அடிக்கணும், வாயிலே அடிக்கணும், செருப்பத்துன்னு. ஏண்டா அவங்க பார்த்தா உனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குதுடா, ஒரு மனுஷனுக்கு ஒரு கொள்கை முக்கியம்டா. பல முறை பதிவு செய்த செய்தியை நமது இதே மொபைல் ஜெர்னலிஸ்ட் யூடியூப் சேனலில், அதாவது திமுகவில் பேசினேன், திமுகவில் பேசி அங்கே நாகர்கோயிலில் ஒன்று இருக்கிற பகுதியில் வீடெல்லாம் கட்டினேன். திமுகவில் இருக்கும்போதே வீடு கட்டிட்டோம். அதன் பிறகு அதிமுக 2-3 வருஷம் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்துச்சு. அப்போ அங்கே நிறைய கூட்டங்கள் நடந்துச்சு. அங்கே கூட்டங்கள் பேசணும், அங்கே சம்பாதிச்சோம். அப்புறம் ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, கோபால்சாமியே ஒன்றும் கிடையாது, முன்னால் வைகோ ஒன்றும் கிடையாது, நான் தான். வைகோ ஒன்றும் தூரம் தள்ளிட்டார். அப்புறம் அப்படி இப்படி இந்த கோயில் நிகழ்ச்சிகள், இலக்கிய நிகழ்ச்சிகளில் பேசிகிட்டு இருந்தான், அதில் பணம் வாங்கிட்டு இருந்தான். அப்புறமா என்ன பண்ணான், அதிமுகவில் போய் சேர்ந்தான். அந்த பொம்பளை ஜெயலலிதா இவனுக்கு ஒரு மரியாதை கொடுத்துச்சு, நாஞ்சில் சம்பத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்துச்சு. கொள்கை பொறுப்பு துணை செயலாளர் பொறுப்பு கொடுத்து அவன் தான் அதிமுகவில் கூட்டம் பேசி அங்கே சுமை எக்கச்சக்கமாக சம்பாதிச்சான். ஜெயலலிதா கூப்பிட்டு இனோவா கார் கொடுத்துச்சு. இனோவா, நோகாமல் போகும் இனோவா, இனோவா கார் கொடுத்துச்சு. அங்கே ஜெயலலிதா ஏதோடு பேசி போட்டான். ஒன்று ஏன்னா நடந்து போனால் காலில் 4 எறும்பு நசுங்கப்பட்டு சாகதான் சாகணும் ஏதோன்னு சொல்லிவிட்டான். அந்த பொம்பளுக்கு அதெல்லாம் பிடிக்காது, பதில் தூக்கிடுச்சு. அப்புறமா அந்த அம்மாவை சசிகலா சாவடிச்சிட்டாளா ஜெயலலிதாவை. அப்புறமா டிடிவி தினகரன்கிட்ட போனான், சசிகலா கிட்ட போனான். அப்புறமா திராவிட இயக்க பேச்சாளர்னு அப்படியே மெல்லமாக திமுக பக்கம் வந்தான். எங்கள் ஆட்கள் இவனை கிட்ட சேர்த்துக்கூடாது, யாரை நாஞ்சில் சம்பத்தை கிட்ட சேர்த்துக்கூடாது. இவனை மேடை ஏற்றுனாங்க. நான் திமுகவில் சேர மாட்டேன், நான் திமுகவில் சேராத திமுகவின் ஆயுள்கால உறுப்பினர். யார்?
கோத்தாயம் ஒக்கால ஒளி இந்த லக்காடி பையன் படுசு இந்த அரசியல் விபச்சாரி என்ன சொல்கிறது, இந்த விபச்சாரி வாயன் என்ன சொன்னால், அன்பகத்தில் நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் எங்கள் குடும்ப அண்ணன் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி செயலாளராக ஒரு இளைஞர் நிகழ்ச்சி அன்பகத்தை நடத்துகிறாங்க. ஒரு 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 புட்டி வச்சு அதில் இளைஞரணி தோழலாம் அதில் வந்து ஒரு தபால் போடுற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அதில் பேசும்போது சொல்கிறான், நான் திமுகவில் உறுப்பினராகாத ஆயுள் கால உறுப்பினரானா. திமுக மேடையில் 30 நாள் பேசினா அவனுக்கு எவ்வளோ தெரியுமா காசு கொடுத்தாங்க? எங்களுக்கெல்லாம் கூட்டம் கிடையாது. அவனுக்கு எவ்வளோ தெரியுமா காசு கொடுத்தாங்க? அவனுக்கு நல்ல பெரிய மாவட்ட செயலாளர் அமைச்சர்கள் அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க ₹1,00,000 ₹50,000 குறைவு இல்லாமல் இல்லை. என்னது ₹50,000 குறைவு இல்லாமல் இல்லை. அப்போ இந்த 6 வருஷம் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பான்? அவன் சொல்கிறான், நான் 6 வருஷமாக எந்த கட்சிக்கு நான் போனது இல்லையேன்னு. எங்கே ஓம்பு இருந்த? எங்கடா ஓம்பு இருந்த? திமுகவில் தானே, திமுக மேடையில் தானே பேசினேன். கருப்பு சோப்பில் தானே நாஞ்சில் சம்பத்துன்னு போட்டாங்க, கீழே திராவிட இயக்க பேச்சார்னு போட்டாங்க. நீ 6 வருஷமாக திமுக மேடையில் மட்டும் தானே பேசினேன். வேறு கட்சி மேடைக்கு எதுக்குன்னா போனியா? இல்லை திமுக கூட்டணி கட்சி இருக்கிற அந்த கட்சி மேடைகளை உன்னை கூப்பிட்டு பேச வச்சு ₹50,000 ₹1,00,000 திமுக மாதிரி கொடுத்தாங்களா? திமுகவில் மட்டும்தான் பேசினேன். திமுகவில் மட்டும் பேசி எல்லா திமுக பேச்சாளரை வயிற்றில் அடித்து, ஏன்னா என் வயிற்றில் அடிச்சிட்டாங்களேன்றான். இதோ 20 கூட்டம் கேன்சல் பண்ணிட்டாங்க, என்னுடைய வயிற்றில் அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறேன்ல. எல்லா பேச்சாளரை வயிற்றில் அடித்து கூட்டம் பேசினான். கூட்டம் பேசி பணத்தை வாங்கி நல்லா சம்பாரிச்சிட்டு என்ன சொல்கிறது, நல்ல கூட்டம் நடக்குது. அதுலேயும் மாண்புமிகு துணை முதலமைச்சர், நாளைய தமிழகம் இளைஞரணி செயலாளர், எங்கள் வாலிப கலைஞர், எங்கள் வாலிப பெரியார் ஆர்வீரண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் அவனுக்கு ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. இளைஞரணி எல்லா நிகழ்ச்சிகளிலும் அவனை பேச வச்சார். எல்லா நிகழ்ச்சியிலும் பேசினான். யாருக்கு கூட்டம் இருக்கோ இல்லையோ எல்லாருக்கும், என்னை போன்ற 30,000 வருடங்களாக பேசிக்கொண்டிருக்கிற ஒரு சில பேச்சாளருக்கு கூட வாய்ப்பு கிடைக்கவில்லை. நாஞ்சில் சம்பத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஏன்னா அவன் எனக்கு இதை விட்டால் எனக்கு பிழைக்கிறதுக்கு வழி இல்லை, உங்களை நம்பி வந்துட்டான்னா. அண்ணன் உதயநிதி கிட்ட போய் அவன் சொன்ன வார்த்தை, நாஞ்சில் சம்பத் சொன்ன வார்த்தை, உங்களை நம்பி நான் வந்துட்டேன், எனக்கு கூட்டம் இல்லைன்னா. அவனுக்கு எல்லா கூட்டம் இப்போ ரீசெண்டாக அவன் இப்போது ஒரு 3 மாதம் முன்னால் குடியாத்தம் வந்தான். 3 மாதம் 4 மாதம் முன்னால் குடியாத்தம் வந்தான். அவனுக்கு ஒரு பெரிய மேடை போட்டு எங்கள் வேலூர் மாவட்ட திமுக செயலாளர், அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் இளம்புயல் அண்ணன் ஏபி நந்தகுமார் அவனுக்கு ஒரு 5 கூட்டம் தேதி கொடுத்தார். தேதி கொடுத்து அவனுக்கு ஒரு குடியாத்தில் ஒரு கூட்டம் நடந்து ₹50,000 சொல்லையாக அந்த கூட்டம் நடத்துகிறான். அவனுக்கு ₹50,000 சொல்லையாக கொடுத்து, எனக்கு மீன் குழம்பு தான் வேணும், பப்பாளி பழம் தான், இப்போ பப்பாளி பழம் வேணும், எனக்கு தக்காளி ரசம் வேணும், மோர் வேணும், நல்லா வீட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுத்து அவன் வண்டிக்கு டேங்க் டீசல் ஃபில் பண்ணி அமுச்சு வச்சோம். இப்படி இவன் திமுகவில் இவ்வளோ சம்பாதிச்சான். நல்ல கூட்டம் போயிட்டே இருந்துச்சு. அவனுக்கு என்னடான்னு கேட்டால், நக்கிற நாய் எப்பவுமே ஒரே இடத்துல நக்காது, 4 இடத்துல நக்கும். நாய் ஒரு இடத்துல வாய் வைக்காது, 4 இடத்துல வாய் வைக்கும். என்னடா 6 வருஷமாக ஒரே கட்சியில் பேசிகிட்டு இருக்குமே. விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கான், சரி அங்கே போகலாமே ஒரு ஐடியா பண்ணிட்டு என்ன பண்ணால், இங்கே இவனுக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க, அண்ணன் உதயநிதி ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. தலைவர் தளபதி ஸ்டாலின் அப்படி ஆஹா ஓஹோன்னு பேசுகிறான். தலைவர் தளபதி அவர்களே, இவன் நாஞ்சில் சம்பத் பேசின பேச்செல்லாம் கொஞ்சம் நஞ்சம் பேச்சு கிடையாது. தலைவர் கலைஞர் அவர்கள் அவன் பேசின பேச்செல்லாம் கொஞ்சம் நஞ்சம் பேச்சு கிடையாது. இங்கே வந்தோடனே அப்படியே அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அப்படியே அவன் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குவான். பச்சைவந்தி எங்கே போகிறான்னு அப்படி அங்கே செட் ஆகிடுவான். நமக்கு அதெல்லாம் வராது. இப்போ அவனுக்கு 2 கோடி ரூபாய் கொடுத்து அவன் விஜய் கட்சிக்கு போயிடான். நமக்கு 200 கோடி கொடுத்தாலும் நமக்கு அதெல்லாம் வராது. நமக்கு திமுக, கருப்பு சொற்கொடி, உதயசூரியன் சின்னம், கலைஞர், தலைவர் தளபதி ஸ்டாலின், நாளைய தமிழகம் வாலிப பெரியார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், திமுக மேடை, நமக்கு லகான் கட்டின குதிரை, நமக்கு இது மட்டும்தான் வரும். அதனால தான் என்ன நடந்தாலும் இங்கேயே கிடக்கிறது, நமக்கு வராது. அவன் அப்படி இல்லை, அவன் எங்கே போகிறானோ அப்படி மாற்றிக்குவான். இங்கே நல்லா பேசினது அங்கே விஜய்க்கு சப்போர்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டான். அந்த தந்தி டிவியினுடைய ஒரு கருத்தரங்கத்தில் போய் விஜயை சப்பறான். விஜய் இது நல்லா சப்பனான், சப்போன்னு சப்பனான். அப்படியே விஜயை பேசினே இருக்கும்போது எப்படி திமுக எங்கள் கட்சிக்காரி உன்னை மேடை ஏற்றுவாங்க? நாஞ்சில் சம்பத்தை சொல்லுங்கள், எப்படி உன்னை மேடை ஏற்றுவாங்க? அவன் கூட்டத்தை எல்லாம் கேன்சல் பண்ணாங்க. என் கூட்டம்லாம் கேன்சல் பண்ணான்னு ஏண்டா வாத்தா, இங்கே நீ ஏறி மேடை பேசினுக்கிற, இங்கே திமுக மேடையில் பேசினுக்கிற, என் கட்சி மாவட்ட செயலாளர், என் கட்சி நகர ஒன்றிய செயலாளர், பேரூர் செயலாளர், என் கட்சி இளைஞரணி நிர்வாகிகள், உனக்கு 50,000 லட்சம் ரூபாய், உனக்கு 3 ஸ்டார் ஹோட்டலில் ரூமு, ஹை கிளாஸ் கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸு, நீ கேட்குற வீட்டு சாப்பாடு, உனக்கு எல்லா வசதி பண்ணினே இருக்கும்போது இங்கே இருக்கிற வேண்டாம் அங்கே போய் ஓம்புற விஜய், அங்கே ஏண்டா போனேன்?
அப்போ இவனை எப்படி நம்பி மேடை ஏற்றுறது? இவன் கூட்டம் கேன்சல் பண்ணாங்க. அங்கே அப்படியே விஜய்கிட்ட அப்படியே எல்லா யூடியூப்லேயும் விஜய் ஆஹா ஓஹோன்னு பாராட்டி பேசுகிறான், தூது விடுறான், நான் வரேன்னு சொல்லிட்டு தூது விடுறான். கடைசியாக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் வந்து பேசுகிறான். நான் அப்பயே கேட்டேன், இவன் நாஞ்சில் சம்பத் வந்துட்டு நமக்கு எதிர்ப்பாக இருக்கான், நமக்கு எதிர்ப்பாக இருந்து விஜய்க்கு பேசிகிட்டு இருக்கும்போது இவன் எப்படி இந்த மேடைக்கு வரான்? இல்லை அவனை புறக்கணிச்சிட்டாங்கன்னா ஒரு மாதிரி ஆகிட்டான், இனி கரெக்ட் ஆகிட்டான். சரி, நம்ம வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு மரியாதை தரமோ இல்லையோ, இந்த மாதிரி பரதேசிகள் தான் மரியாதை தருவோம். சரி, கூட்டம் நடத்துகிறவங்க நடத்துகிறாங்க, அந்த மேடை ஏறணும். ஏதோ போனா போட்டோம், பாவம், ஐயோ பாவம், இது திருந்தி வந்துக்கிறானே, இனியாவது ஒழுங்காகட்டோன்னு மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், வடசென்னை மாவட்ட செயலாளர், எங்கள் அண்ணன், எங்கள் குடும்ப அண்ணன் மாண்புமிகு அண்ணன் சேகர் பாபா அவனை கூட்டத்தில் பேச வச்சு, அவர் ₹1,00,000 கம்மி இல்லாத கொடுக்க மாட்டார். இப்போ என்ன மாதிரி ஒரு பேச்சாளர் என்ன மாதிரி ஒரு சின்ன பேச்சாளர் போனாலே ₹30,000 ₹50,000 கொடுப்பார். எங்களுக்கு அண்ணன் சேகர் பாபு கொடுப்பார். அதே மாதிரி தான் மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையின் செல்வமன்னன் ஏவா வேலு கூட பேச்சாளர்னா ₹50,000 குறைவில்லாத என்ன மாதிரி சின்ன பேச்சாளரே நல்ல வழி செல்ல கொடுப்பார். இவனுக்கு எவ்வளோ ₹1,00,000 கொடுத்துருப்பாங்க. அங்கே போய் என்ன பண்ணுறான், ₹1,00,000 வாங்கிக்கிறான். வாங்கிக்கின்னு உதயநிதி என்ன பிறந்தநாளில் பேசுகிறான். அவன் உதயநிதி என்ன பிறந்தநாளில், அதாவது இதில் என்ன ஒரு விஷயம் நல்லா கேளுங்க. நேற்று நான் மொபைல் ஜேர்னலிஸ்ட்டில் பேசும்போது இந்த சப்ஜெக்ட் நான் பதிவு பண்ணியிருந்தேன். இவன் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாள் விழா கூட்டத்தில் பேச வரான் இல்லை, அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே கமிட் ஆகிட்டான். ஒரு வாரத்துக்கு முன்னாலே அங்கே கமிட் ஆயாச்சு. அவனும் துணை பொதுச் செயலாளரான் அந்த டிவிகேல தமிழக வெத்துவெட்டு கழக தற்கொலை அவங்க அம்மாளாம் விஜய் கட்சியில். அவங்ககிட்ட பேசி இத்தனாம் தேதி பனையூர் பங்களாக இத்தனை மணிக்கு வந்துடானோடனே ₹2 கோடி பணம் கேட்டான். அவங்க என்ன சொன்னாங்க, இப்போ ஒரு ₹50,00,000 கொடுக்குறோம் வச்சுக்கோ, இங்கே வந்து ஒரு 10 மேடை பேசு, அது பிறகு உனக்கு மீது ₹1.5 கோடி கொடுத்துட்றோன்னு சொல்லி ₹50,00,000 பணம் வாங்கிட்டான். நல்லா கேளுங்க, அதாவது ₹50,00,000 பணம்லாம் வாங்கி வீட்டில் வச்சுட்டான். ₹50,00,000 பணம் வாங்கி சேஃப்டி பண்ணிட்டான். இப்போ போகிறான் 10 நாளில் என்ன போகிறான், அந்த கட்சியில் போய் சேரப்போகிறான், விஜய் கட்சியில் போய் சேரப்போகிறான். வச்சுட்டு இவன் இந்த தேதி கொடுத்துருந்தான் பார். மாண்புமிகு அண்ணன் சேகர் பாபு கொட்டூர் பகுதியில் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாள் விழா கூட்டத்துக்கு போகிறதான் போகிறோமே. இந்த கூட்டம் பேசினா சேகர் பாபு ₹1,00,000 கொடுப்பார், வாங்கிக்கின்னு போயிடலாமண்ணா. ஒத்தாயம் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பாங்க. அங்கே போகிறது உறுதியாச்சு, அட்வான்ஸ் வாங்கியாச்சு. இங்கே வந்து கூட்டம் பேசுகிறான். அங்கே வந்து அண்ணன் உதயநிதியை பேசுகிறான் பாரு, அப்பா சாமி. அங்கே அண்ணன் உதயநிதியை பேசுகிறான், தம்பி உதயநிதிக்கு பிறந்த நாள், ஒரு தலை சிறந்த எதிர்காலம் இருக்க தம்பி உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறந்த நாள், திராவிட இனத்தின் தளபதி தம்பி உதயநிதிக்கு பிறந்த நாள், மழை வந்து கொண்டிருக்கிறது, மழையே பாராட்டு என் தம்பி உதயநிதி ஸ்டாலினை பாராட்டு, குயிலே குயிலே காண குயிலே கூவி கூவி பாராட்டு என் தம்பி உதயநிதி ஸ்டாலினை பாராட்டு, தமிழ்தாயே பாராட்டு என் தம்பி உதயநிதி ஸ்டாலினுக்கு பாராட்டு, திராவிட இனத்தின் போர்முரசு இளம் பெரியாராக, இளம் அண்ணாவாக, இளம் கலைஞராக அரசியல் களத்தில் இன்றைக்கு எதிரிகளை சிம்ம சொப்பனமாக எதிரிகளுக்கு திகழக்கூடிய என் தம்பி உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறந்த நாள். தமிழக அரசியலில் எதிர்காலம் இருக்கிற ஒரே ஒரு இளைஞர் என் தம்பி உதயநிதிக்கு பிறந்த நாள். வாழ்த்துவோம், என் தம்பியை வாழ்த்துவோம். எதிர்காலத்தில் இந்த நாட்டின் தலைமை முகூடத்தை அலங்கரிக்கப் போகிற என் தம்பி உதயநிதிக்கு பிறந்த நாள், என் தம்பி உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறந்த நாள்னு பேசணும் பாடுறா சாமி. நானும் பார்த்தா சரி, ஏதோ தெரியாது பேசிட்டான், திருந்தி போட்டார், அப்படி பேசணும். பேசி அங்கேயே மேடையில் சுபவீர பாண்டியன், அண்ணன் சுபவீர பாண்டியன் அவர்கள், இவங்கெல்லாம் அங்கே பேசினவங்களே அவனை மறைமுகமாச்சாங்க. சகோதரி மதிவதினி, சுபவீர பாண்டியன், இன்னொருத்த பேர் நான் மறந்துட்டேன், கருப்பழனியப்பன், என் பேரில் அவங்க எல்லாம் பேசும்போது அவங்களாம் உணர்வான திமுக ஃபாலோவர்ஸு. அவங்க இவனை வச்சு செஞ்சாங்க மேடையில். இவன் பேசுறதுக்கு முன்னால் அவங்கெல்லாம் பேசுகிறாங்க, இவனை வச்சு செய்கிறாங்க. ஒன்று இவன் அப்பயே எந்திரிச்சு வந்துட்டுக்கணும். இவன் தான் சொல்லிட்டானே, காரி துப்புனா என்ன பண்ணுவேன்னா, காரி துப்புனா நான் தொடச்சிக்குவேன் சொல்லுவேன்னா, நாஞ்சல் சம்பத்தை நான் காரி துப்புனா தொடச்சிக்குவேன். அந்த மேடையில் அவ்வளோ இவன் போகிறது உறுதியாச்சு, அங்கே போகிறான். ஆனால் இங்கே அண்ணன் உதயநிதியோ அப்படி பாராட்டி பேசுகிறான். பேசிட்டு 10வது நாள் அவங்க அத்தா அவங்க அம்மாவில் அங்கே போய் சேர்ந்துட்டான், எங்கே விஜய்கிட்ட போய் சேர்றான். சொல்கிற ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், விஜய்கிட்ட போய் சேர்ந்துட்டு அவன் எப்படிப்பட்ட
பாடுஸ் பையன் பாருங்கள், லக்காடி பையன் அங்கே விஜய்கிட்ட போய் சேர்ந்துட்டு அங்கே வந்து என்னை மதிக்கலை திமுகவில். நான் ஏன்டா அவங்க வாத்தா ஒன்று செருப்புல அடிக்கலாமா வேணாவிட ஒன்று திமுக என்னை மதிக்கலையா? டே உன்னை தாண்டா மதிச்சாங்க திமுகவில். அலைகடல் ஐயா வெற்றி கொண்டான் ஐயா திமுகவில் ஸ்டார் பேச்சாளர். நல்லா அவர் கூட 25 வருஷம் பயணித்தவன். அலைகடல் ஐயா வெற்றி கொண்டான், அவர் ஒரு ஸ்டார் பேச்சாளர். அவர் கூட நல்லா 25 வருஷம் பயணித்தவன். அவர் தான் 30 நாள் கூட்டம் பேசுவார். அவர் கூட பட்டிமன்றத்தில் நான் இருந்தேன். இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கிற அண்ணன் கோவி செலியன், இன எழுச்சி கவிஞர் அண்ணன் ஈரோடு இறைவன், நண்பர் சைதை சாதி, கட்சியின் மூத்த பேச்சாளர் அண்ணன் தஞ்சை மா கூத்தரசன், நாங்கள்லாம் இருந்தோம். அக்கா புதுக்கோட்டை விஜயா, புதுவை நளினி சாரங்கன், ரம்ஜான் பேகம், முகவை தென்னவன், இந்த டீமில் நாங்கள்லாம் இருக்கிறோம். கொஞ்ச நாள் நெல்லிக்குப்பம் புகழேந்தி. ஆனால் தொடர்ந்து அந்த டீமில் எல்லாரும் வந்து போவாங்க. நான் மட்டும் அந்த டீம்லேயே ஐயா வெற்றி கொண்டானவர்கள் மறையும் வரை அவரோடு இருந்தேன். ஐயா வெற்றி கொண்டான் மறைஞ்ச பிறகு நாங்கள்லாம் பேசிட்டு இருந்தோம். அப்போ ஒரு ஸ்டார் கிரேட் பேச்சாளர் ஒன்று இருப்பாங்க. அப்போ திண்டுக்கல் லியோனி வந்தார், பட்டிமன்ற பேச்சாளர். அவர் வந்து பட்டிமன்றங்கள் பேசினார் திமுக மேடையில். அப்புறம் அவர் திமுகவில் சேர்ந்தார். இன்றைக்கி ஒரு பெரிய பொசிஷனில் திமுகவில் இருக்கிறார். இவன் வரான் நாஞ்சித் சம்பத். ஐயா வெற்றி கொண்டானுக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்களோ அந்த மரியாதை இவனுக்கு கொடுத்தாங்க. நானே கூட கேட்டேன், ஏன் திமுகவில் சேரலன்னு. இல்லைடா, நான் இப்படியே பேசுகிறேன்டா, நான் திராவிட இயக்க பேச்சாளராக பயணிக்கிறேன்டா, நான் வந்தால் என்ன பதவி நீங்கள் கொடுப்பீங்க? உங்கள் அம்மாவில் நாங்கள் வார்த்தா ஊம்புற பதவி கொடுக்குறோம். கொள்கை பரப்பு செயலாளர் கொடுப்பீங்களா? எனக்கு மட்டும் கொடுப்பீங்களா? அவங்க வார்த்தா கட்சி என்ன ஆயிருக்கும் உங்கள் அம்மாவில் இந்த எப்படி அப்பா எனக்கு வார்த்தா இவனுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் கொடுத்துருந்தா இந்த கட்சி என்ன ஆயிருக்கும்? அன்றைக்கி கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் திருச்சி சிவா, அண்ணன் ராசா, கொள்கை பரப்பு துணை செயலாளர் நெல்லிக்குப்பம் புகழேந்தி குடியாத்த குமரன், இன்னைக்கு கொள்கை பொறுப்பு செயலாளர் திராவிட ஆழ்வார் மாண்புமிகு எங்கள் குடும்ப அண்ணன் டாக்டர் எஸ் ஜெகத்ரட்சகன் அவர்கள். இன்றைக்கி அவர் ஒரு கொள்கை பொறுப்பு செயலாளர், அண்ணன் லியோனி ஒரு கொள்கை பொறுப்பு செயலாளர், அண்ணன் சபாபதி மோகன் ஒரு கொள்கை பொறுப்பு செயலாளர், அண்ணன் சிவிஎம் எழிலரசன் ஒரு கொள்கை பொறுப்பு செயலாளர், அதில் இணைச் செயலாளர்கள், பல துணை செயலாளர்கள். இவன் அந்த பதவி எனக்கு கொடுப்பீங்களா? நான் இப்படியே பேச நான் இவனுக்கு தெரியும், நம்ம தொடர்ந்து ஒரே இடத்துல பயணிக்க முடியாது. நம்மளை விட்டா திமுக ஆளில் இவன் நினச்சிக்கணும். இப்போ 250 ஏவுகணைகளை மாண்புமிகு நான் உதயநிதி ஸ்டாலின் தயார் பண்ணிட்டார். இங்கே பேசிட்டு அங்கே போய் அப்படியே மாற்றி என்ன சொல்கிறான், தம்பி விஜய் என்னை பார்த்த உடனே சொன்னார், நான் உங்களுடைய ஃபேன்னு சொன்னார். உங்கள் அம்மாவில் அவனே ஒரு உதவாதவன், இத்து போனவன், பொம்பளை பொறுக்கி குடிகாரன். இவனும் ஒரு குடிகாரன் தான். நாஞ்சித் சம்பத் என்ன தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும். என்ன கேளுங்க, நான் சொல்கிறேன் யாராவது குடிகாரங்க, நான் சொல்கிறேன். என்ன கேளுங்க, நான் சொல்கிறேன். பொம்பளை பொறுக்கி இவன் இந்த சினிமாவுக்கு போய் சேர்ந்த உடனே பொம்பளையும் பழங்க ஆகி போச்சு. தூய நடிக்குங்க. ஒரு பொண்ணு இவனும் உதட்டு அப்படியே முத்த மாதிரி ஒரு போட்டெல்லாம் வெளியே தெரியுமா? வார்த்தா அதை நாஞ்சித் சம்பத் தான். தம்பி விஜய் என்னை பார்த்த உடனே சொன்னார், நான் அவங்களுடைய ஃபேன்னு சொன்னார். எப்படிப்பட்ட ஃபேனில் அவன் காற்று வாங்கிக்கிறான் பார். ஃபேன்னு சொன்னார். நான் சொன்னேன், நான் வந்து ஒரு பெரிய படையை தயாரிக்கிறேன், கருத்தரங்கம், வழக்காடு மன்றம், பட்டிமன்றம், கவியரங்கம். உங்களுக்கு ஒரு இலக்கிய முகம் தேவை, ஒரு லிட்ரேச்சர் ஃபேஸ் வேணும். அந்த பொறுப்பை என்கிட்ட விடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். தம்பி என்கிட்ட விட்டுட்டாரு. நான் சொல்லிட்டு அடுத்து சொன்னால், இனி நான் வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் தம்பி விஜயோட தாவேக்கால தான் பயணிப்பேன். சுடுகாட்டுக்கு போகிற வரைக்கும் நான் தாவேக்கால தான் இருப்பான்னா நாஞ்சித் சம்பத். நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ இப்போ போயிருக்கிறதே சுடுகாட்டுக்கு தான். சுடுகாட்டுக்கு போகிற வரைக்கும் நான் டிவிக்கில் இருப்பேன்னு சொன்னேன் இல்லடா நாஞ்சித் சம்பத். இப்போ நீ போயிருக்கிறதே சுடுகாட்டுக்கு தான். அச்சா, இப்போ நீ போய்கிறதே சுடுகாட்டுக்கு தான். அதுவே ஒரு சுடுகாடு தான். அதில் எங்கேயோ ஒரு கூட்டம் பேசிட்டு சொல்கிற ஒரு செய்தி, அதில் திருவண்ணாமலையில் மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அருணையின் செல்வம், திருவண்ணாமலையின் திராவிட தீபம், எங்கள் தலைவர் தளபதியின் ராஜ விஸ்வாசி, கட்சியின் மூத்த முன்னணி தலைவர் அண்ணன் ஏவாவேலு அவர்கள் மாநாடு போல் பிரம்மாண்டமாக இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம் ஒன்று நடத்தினார். அதில் 5000 இளைஞரணி நிர்வாகிகள் கலந்துக்கினாங்க. மாவட்ட அமைப்பாளர், மாவட்ட துணை அமைப்பாளர், நகர ஒன்றிய பேரும் அமைப்பாளர், துணை அமைப்பாளர், கிளைக்கழக இளைஞரணி அமைப்பாளர், துணை அமைப்பாளர்னு 5000 பேர் ப்ராப்பராக யூனிஃபார்ம் கொடுத்து ப்ராப்பராக இளைஞரணியில் அவங்கள தேர்ந்தெடுத்து ஒரு நிர்வாகிகள் கூட்டம் நடத்துகிறாரு. அந்த நிர்வாகிகள் கூட்டம் நடத்துறது அதில் பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக அண்ணன் உதயநிதியினுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர், மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், அன்பகத்தின் மன்னன்,
அறிவாலயத்தின் இளவரசன், திராவிட இயக்கத்தின் 5ஆம் தலைமுறை, திராவிட இனத்தின் இளம் தளபதி, எங்கள் வாலிப பெரியார், எங்கள் வாலிப அண்ணா, எங்கள் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பாராட்டி பேசும்போது மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்கள் உணர்வோடு உள்ளத்திலிருந்து வந்தது. அவங்க அம்மாவை நாஞ்சில் சம்பத் உதட்டளவில் பேசுகிறாம்பார். ஒரு கட்சியிலையும் எல்லாரும் ஜங்கு ஜங்குன்னு ஜால்ராடிறாம்பார். அப்படி இல்லை, உள்ளத்திலிருந்து பெரியார் வழியில் வந்த ஆர்வீர் அண்ணன் தலைவர் கலைஞரின் முரட்டு பக்தன் தளபதியின் ராஜ விசுவாசி அண்ணன் ஏவா வேலு என்ன சொன்னார்னா, மாண்புமிகு துணை முதலமைச்சர் நாளைய தமிழகம் உதயநிதி ஸ்டாலின் வாலிப பெரியார், வாலிப பெரியார், இவர் வாலிப பெரியார் அண்ணார். மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நம் இயக்கத்திற்கு தத்து கொடுத்துட்டீங்க, இந்த நாட்டு மக்களுக்கு தத்து கொடுத்துட்டீங்க. வாலிப பெரியார் உதயநிதி ஸ்டாலின் அண்ணார். மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு ஒரு இலக்கிய பேச்சாளர், நாஞ்சில் சம்பத் மாதிரி கிடையாது. அவர் சொன்னது உண்மை. ஏன் வாலிப பெரியார் அந்த இடத்துல ஏன் வாலிப பெரியார் என்ற நான் ஏவா வேலு அவர்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை குறிப்பிட்டார் என்று சொன்னால், சனாதனத்தை ஒழிப்பேன்னு தைரியமா துணிச்சல சொன்னது அண்ணன் உதயநிதி தான். மாண்புமிகு அண்ணன் உதயநிதி தான் சனாதனத்தை ஒழிப்பேன்னாரு. அதுல ஸ்டபனா நின்ட்டாரு. எங்க திமுக ஆட்சியே போனாலும் கவலை இல்லடா, சனாதனத்தை ஒழிப்பேன்னாரு. அதாவது மூட நம்பிக்கை, எல்லாரும் கருவறைக்குள்ள போனோம், எல்லாரும் சாமி கும்பிடணும், ஏற்றத்தாழ்வுள்ள இருக்கக்கூடாது, சாமி எல்லாருக்கும் பொதுவானவர், ஏன்னா மோடியே தரக்கூடாதுன்ட்டாங்க இல்ல அயோத்தியா கோயில, மோடிக்கே குரல் கொடுத்தவர்ல அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். சனாதனத்தை ஒழிப்பேன்னார். தமிழகம் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க சங்கிகள் பிரச்சனை பண்ணான். கடைசியில் அண்ணன் உதயநிதிக்கு இந்தியா முழுக்க பாலாபிஷேகம் பண்ணாங்க. உதயநிதி சொன்னது கரெக்ட். எனவே பெரியாராக, பெரியாரின் சிந்தனை, பெரியாரின் லட்சியங்கள், தாடி இல்லாத பெரியாராக, தடி இல்லாத பெரியாராக உதயநிதி இருக்கிறார், பெரியாராக இருக்கிறார். எனவே உதயநிதி ஸ்டாலின் வாலிப பெரியார் அப்படின்னு அண்ணன் ஏவா வேலு சொன்னார். அதை இவன் நாஞ்சில் சம்பத் சிரிக்கிறான். தேவடியா பையன் சிரிக்கிறாங்க, தேவடியா சிரிக்கிறான். பெரியாருக்கு அந்த சோதனை பாரு, என்ன இது பெரியார் யாரு, யாருக்கு யாரை ஒப்பிடுறது, என்ன அதுன்னு டே உங்கள் அம்மாவில் உங்கள் அத்தா டே நாஞ்சில் சம்பத், ஆடா உங்கள் அக்காவில் ஒளி உங்கள் அத்தா சிரிக்கிறியாடா, டே எங்கள் அண்ணன் உதயநிதியை வாலிப பெருன்னு சிரிக்கா. யாருதுரா ஊம்பினந்த எத்தினால்னு, யாருதுரா ஊம்பினந்த தப்பாக நினச்சிக்கூடாது. பார்த்தா அண்ணன் உதயா அவர்களோ யாரும் தப்பாக நினைக்காத, இப்படி தான் பேசினாண்ட. தேவடியா பையாடே நாஞ்சில் சம்பத்து, யாருடா ஊம்பினந்த? நான் கூட எங்கள் அண்ணன் உதயநிதி பார்த்து 2 வருஷம் ஆச்சுடா, எங்கள் அண்ணன் ரோட்டில் பார்க்குறதோட சரிடா. ஆனால் நீ நினச்சா நேராக உள்ளே போனியடா, நேராக உள்ளே போனியே, அவர்கிட்ட எவ்வளோ காரியம் சாதிச்சிருக்க எனக்கு தெரியும்டா. அவங்க அத்தா தேவடியா அப்பையா எங்கள் அண்ணன் உதயநிதியே வாலிப பெரியார்னா சிரிக்கிறான். நீ சொன்னியே, இவன் இருக்கிறானே என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் பண்ணுவான். பெரியாராக பார்க்கிறேன், அது துணிச்சலை பார்க்கும் பொழுது பெரியாராக பார்க்கிறேன், யாருக்கும் வளைந்து கொடுக்க மாட்டான் என் தம்பி உதயநிதி. பெரியாராக பார்க்கிறேன், அண்ணாவாக பார்க்கிறேன், கலைஞரின் துணிச்சல் இருக்கிறது. ஆனால் பார்த்தா உன்ன மாதிரி எங்களுக்கு பேச வராதா, எங்களுக்கு சூடு போட்டாலும் என்ன ஆச்சாலும் எங்களுக்கு திமுக, உதயசூரியன், அண்ணா அறிவாலயம், கலைஞர், தலைவர் தளபதி ஸ்டாலின், நாளைய தமிழக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், இதை தாண்டி நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம். எங்களுக்கு இது மட்டும் தான். ஆனால் அவங்க பார்த்தா நீ பொழைக்க தெரிஞ்சவன்டா, வாடகை வாயம் இல்லை, வாடகை விபச்சார வாயம். அப்படி பேசினான் நான் உதயநிதியை, சிரிக்கிறான். பெரியார்னா யாரும் ஒரு தகுதி வேணாமா? அவங்க அத்தா தேவடியா அப்பையா, தகுதி பற்றி நீ பேசுறியாடா நாஞ்சில் சம்பத், உங்கள் அம்மாவில் தகுதி பற்றி நீ பேசுறியாடா, டே தாயொலி மவனை, தகுதி பற்றி நீ பேசுகிற. திமுக என்னை பழி வாங்கிட்டு, என்னடா அவங்க அத்தா திமுக பழி வாங்கிடுச்சு. அடுத்து என்ன சொல்கிறான் இவன், இந்த தேவடியா பையன் நாஞ்சில் சம்பத் என்ன சொல்கிறான் அடுத்து? அதாவது திருவண்ணாமலையில் அங்கே மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் ஒரு பெரிய சிம்மாசனத்தை தளபதிக்கு பரிசாக கொடுத்தாரு. வெள்ளி முலாம் பூசப்பட்ட அந்த வெள்ளியில் ஒரு சிம்மாசனம். வெள்ளின்னா அந்த கோட்டிங் மட்டும்தான் வெள்ளி, மீதெல்லாம் சோஃபா தான். ஒரு சிம்மாசனம் கொடுத்து அதில் உட்கார வச்சு கால் மேலே கால் போட்டுக்கொண்டார். அவர் சும்மா 1 நிமிஷம் கூட இல்லை, அப்படி கால் மேலே கால் போட்டு எடுத்துட்டார். தலைவர் தளபதி முதலமைச்சர் எடுத்துட்டார். அந்த வெள்ளி சிம்மாசனத்தை பரிசாக கொடுத்தார். அதுக்கு இந்த தேவடியாளுக்கு வந்த தேவடியா பையன் நாஞ்சில் சம்பத் என்ன சொல்கிறாங்க, அம்மாவில் இதோட நீ உங்கள் வீட்டில் வரவங்களை எல்லாரையும் விட்டு சாப்பிட்றாங்க. பார்த்தா இத்தனை கட்சிக்கு போயிட்டு ஆனால் உதயா பற்றி பேசிட்டு முதலமைச்சருக்கு அந்த வெள்ளி சிம்மாசனத்தை மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு பரிசாக கொடுத்தார்ல, அதுக்கு இவன் என்ன சொல்கிறான் நாஞ்சில் சம்பத்து, எத்தனை பேர்
சிறுநீரக பிரச்சனைகள் ஏற்பட்டு, உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்பட்டு, மருத்துவ செலவுக்கு கூட பணம் இல்லாமல், ஆட்டோவில் போக கூட பணம் இல்லாமல் இருக்காங்க. இவருக்கு வெள்ளியில் சேர ஆடாங்க அத்தா தெவடியாப்பையா, நாங்கள் தங்கத்தில் கூட கொடுப்போண்டா, தங்க வைடூரத்தில் கூட நாங்கள் கொடுப்போண்டா. டேய், அண்ணன் ஏவாவேலு திமுகவுக்கு அண்ணன் ஏவாவேலு மந்திரி ஆகிறதுக்கு முன்னால் என்ன சொல்கிறது, அண்ணன் ஏவாவேலு மந்திரி ஆகிறதுக்கு முன்னால், எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாலே அவருக்கு 3 காலேஜ் இருக்குது, அவருக்குன்னு ஒரு தொழில் இருக்குது, அவர் கணக்கு வழக்கு வச்சுட்டு இருக்கார். உன்ன மாதிரி புறம்போக்கா தங்கத்திலையும் கொடுப்போம், வைடூரியத்திலையும் கொடுப்போம், கோமதி மாணிக்கத்தில் கொடுப்போம். பார்த்தா கேட்கறதுக்கு நீ யாரா சொல்கிறான். எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க இந்த இதில், நீ அதை நீ பேசலாமாடா? தெவடியாப்பையா, அதை நீ பேசலாமா? என்னை எனக்கு திமுகவில் ஒன்றும் செய்யலை, ஒன்றும் இல்லைங்க. இவன் என்ன பண்ணான், எல்லார்ட்டையும் பணம் வாங்குவான், எல்லோரும் கொடுப்பாங்க இவனுக்கு. இவன் என்ன பண்ணுறான், மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர், மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் இருக்கார்ல, வடசென்னை மாவட்ட செயலாளர் தலைவர் தளபதி, தலைவர் கலைஞர் அவர்களாலே செயல்பாபு, எங்களின் சேகர்பாபு என்று பாராட்டுகளை பெற்றவர். அண்ணன் சேகர்பாபு கிட்ட போய் என்ன பண்ணுறான், அவன் பையன் எம்டி படிக்கணும்னு ஒரு 60 லட்ச ரூபா பணம் கேட்குறான். எவ்வளோ? 60 லட்சம். டே, எங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா ஒரு மாதம் ஓட்டிடுவோம். 10,000 கொடுக்க தேவையில்ல, 4 கூட்டம் கிடைச்சா போதும். அண்ணன் சேகர்பாபா நான் ஏவாவெல்லாம் அள்ளி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கா. ஒரு பேச்சு சொல்கிறேன், எங்கள் அண்ணன் இளம் புயல் அண்ணன் ஏபி நந்தகுமார் இவங்களாம் அவங்களாம் அள்ளி கொடுப்பாங்க. 60 லட்ச ரூபாய் அவன் போய் கேட்டிருக்கான் அவர்கிட்ட. இவன் எல்லார்ட்டையும் புலம்பிருக்கான். 60 லட்ச ரூபா நான் கேட்டேன் சேகர்பாபு கிட்ட, பையன் எம்டி படிக்கணும்னு, எனக்கு கொடுக்கல, கைமாத்தா தான் வாங்கி கொடுக்க சொன்னேன், எனக்கு கொடுக்கல. என்ன ஓம்போறதுக்கு ஒன்று கொடுக்கணும், அவர் தான் உனக்கு கூட்டம் கொடுக்குறாரு. இது வரைக்கும் அவர்கிட்ட ஒரு 50 கூட்டம் பேசியிருப்பான். இவனுக்கு 60 லட்சம் கேட்டால் என்னடான்னா, அவங்க வீட்டில் ரெண்டு பசங்களே எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க. சாதாரணமாக என் வீட்டில் இதை பார்த்துட்டு இருக்கிற நடுநிலையாளர் வீட்டில் எம்பிபிஎஸ் படிக்க முடியுமா? என்னதான் மார்க் எடுத்தாலும் எம்பிபிஎஸ் படிக்க செலவாகுமா ஆகாதா? எவ்வளோ டொனேஷன் கட்டணும் காலேஜுக்கு? எல்லாருக்கும் கவர்மெண்ட் சீட் கிடச்சிருமா? ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வெளியே வரலன்னா எத்தனை லட்சம் ஆகும்? 2 பேர் உன் வீட்டில் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்கன்னா அப்போ நீ எவ்வளோ பிச்சை எடுத்திருப்ப, அப்போ நீ கட்சியில் மேடையில் பேசி எவ்வளோ சம்பாதிச்சிருப்ப. உனக்கு 60 லட்சம் கொடுக்கணுமா? அவன் பணம் கஷ்டப்படுறானா? யாரையும் பணம் கஷ்டமா? பணமாக குவியுது அவனுக்கு, பணமாக குவியுது. குறைஞ்சது ஒரு மேடைக்கு பணம் 50,000, அதிகபட்சம் லட்சம். 50,000 அதிகபட்சம் லட்சம். அண்ணன் சேகர்பாபு 60 லட்ச ரூபாய் கொடுக்கல அப்படின்னு புலம்புறான். நான் எந்த மந்திரி ஹாஸ்பிட்டல்னா போய் நான் நின்று இருக்கிறேன்னா பார்த்துருக்கீங்களா? செருப்பத்து அடிப்போம் வார்த்தா. நீ எந்த கை நீட்டி பணம் வாங்காத மந்திரி யாருன்னா இருக்கிறாங்களாடா உனக்கு? உனக்கு உடம்பு சரியில்லை இருக்கும்போது உயிரை காப்பாற்று யாரா? நாஜில் சம்பாத், எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், அண்ணன் ஏவாவேலு, வாலிப பெரியார்னு சொல்கிறதுக்கு சிரிக்கிறியாடா? தெவடியா அப்பையா. உனக்கு உடம்பு சரியில்லாகும் போது உன் ஹாஸ்பிட்டலை சேர்த்து உன் உயிரை காப்பாற்று யாரா? முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் டாக்டரை கூப்பிட்டு சொன்னார், அவர் உயிரை காப்பாற்றி கொடுங்க. அவர் எங்கள் கட்சிக்காரனார். நான் பார்த்தேன், திராவிட இயக்க பேச்சாளர் தான் மேடையில் பேசினுக்கிறான். என் கட்சிக்காரர் உயிரை காப்பாற்றி கொடுங்கன்னார். டாக்டர்கிட்ட அவரே தொடர்பில் பேசிட்டு இருந்தார். உன் உயிரை காப்பாற்று, உனக்கு உயிர் பிச்சை போடுறது திமுக, மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைவர் தளபதி ஸ்டாலின், நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் வாலிப பெரியார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். தமிழகம் முழுவதும் திமுக இளைஞரணி கூட்டம் போட்டு உனக்கு லட்சமாக கொடுத்தாங்களடா. வாங்கின்னு போய் திமுகக்கு எதிர்காலம் இல்லை, உதயநிதிக்கு எதிர்காலம் இல்லை, ரோட் ஷோ போனார், ஆளே இல்லைன்னு தேவடியா சிரிப்பு சிரிக்கிறான். உங்கள் அம்மாட தேவடியா அப்பையா, உங்கள் அக்கால ஓலி, உங்கள் அம்மால தாயோலி மகனை. ரோட் ஷோ போனால் அவருக்கு கூட்டமே இல்லை. தேவடியா அப்பையா, நாங்கள் ரோட் ஷோ போகலடா, உதயநிதி என்ன வராருன்னு எந்த அறிவிப்பு கிடையாது. திடீர் ரோட்டில் நடக்கிறார். சொல்லிட்டு போகிறது பெரிய விஷயம் இல்லை, சொல்லாமல் ரோட்டில் ஒரு பாட்டு போயினே இருக்கிறார். வேலூரில் எங்கள் மாவட்ட செயலாளர் இளம் புயல் அண்ணன் ஏபி நந்தகுமார் அவரும் யாருக்குமே சொல்ல, திடீர்னு பார்க்குறாங்க உதயநிதி நடந்து போயினே இருக்கிறாங்க, பின்னால் ஓடுறாங்க. அப்படி தான் ஒரு தலைவன் வரணும். கூட்டம் சேர்த்து வச்சுட்டு வர்றதில்லை. ரோட் ஷோ போனால் உதயநிதி பற்றி பேசுகிற. டே, சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் அப்பனுக்கு தான் நீ பிறந்தியா? உங்கள் அப்பன் பேர் என்னன்னு எனக்கு தெரில. உங்கள் அப்பனுக்கு மட்டும் பிறந்தியா? நீ ஒருத்தனுக்கு தான் பிறந்தியா? எத்தனை பேருக்கு பிறந்திருப்பேன்? அசந்த நேரத்தில் ஆடு மாடுக்கு பிறந்தியா, இல்லை விருந்தாளிக்கு பிறந்தியா? எத்தனை பேருடா பிறந்த நீ கன்னியாகுமரியில்? உங்கள் ஆத்தா உன்னை எத்தனை பேருடா பெத்தா? இப்படி தாண்டா கேட்கணும். உதயநிதிக்கு எதிர்காலம் இல்லை, கூட்டம் இல்லை, திமுக ஆட்சிக்கு வராதா? தேவடியா பையா, நீ தானடா சொன்ன திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு. தேவடியாளுக்கு வந்தவனே 2026
200க்கும் மேற்பட்ட தொகுதி திமுக ஜெயிக்கும். இது குமரன் எப்பவுமே இதுதான் பேசுவான், தவிர மாற்றி பேச மாட்டான். டே வாடா குமரன் காலில் விழுறா. நாஞ்சில் சம்பத் குமரன் குல்பியஸை மடக்கி மடக்கி சப்புடா. நான் கொள்கைவாதிடா, ஏழை நான் கொள்கைவாதிடா. நான் என்ன நிலைமையில் இருக்கணும்னு உனக்கு தெரியும். குடியாத்த வந்த மாதிரி என்கிட்ட பேசினேன். இன்னும் பிரச்சனை சரியாக போகலையான்னு. அது சரியாக போதோ இல்லையோ, என் கட்சி திமுக, என் தலைவன் தளபதி, என் எதிர்காலம் என் அண்ணன் உதயநிதி, என் குலசாமி கலைஞர், சாவு வரைக்கும் இதுதான். பிறக்கும் போது அப்படி தான் பிறந்தேன், சாவும் போது அப்படி தான் சாவேன். யார் என்னை என்ன பழி வேணா பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் திமுக இப்படி தான் பயணம் பண்ணேன். இதில் நான் பெரிய ஆளா, உங்கள் அத்தா தேவடியா பையா நாஞ்சில் சம்பத் நீ பெரிய ஆளா? கலைஞர் இந்த மண்ணில் வாழும் வரை கலைஞர் தான் இந்த நாட்டின் முதலமைச்சர் என்று பேசினான் குமரன். அடுத்து தலைவர் தளபதி தான் என்று பேசினான். தளபதி தான் இருப்பார் 2026 அவர் தான். எதிர்காலத்தில் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்று குமரன் பேசுகிறான். அதையும் குமரன் பார்ப்பான். நீ சொன்ன இல்லை, நான் சுடுகாட்டுக்கு போகிற வரைக்கும் நான் இனிமேல் டிவி கீழே தான் இருப்பேன். நீ இப்போ இருக்கிறதே சுடுகாட்டுக்கு தான், சுடுகாட்டு தான் போய்கிற. அது போய் எங்கள் பார்த்தா அந்த தேவடியா பையன் 2026 அவன் விஜய் காலி ஆகிடுவான். அதன் பிறகு அவன் என்ன ஆகிறான்னு பாருங்கள். அதன் பிறகு வேற எங்கன்னா போவான். எதனா ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஐட்டம் கட்சி ஆரம்பித்து கூட்டத்துக்கு 2 லட்சம் தரேன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் ஐட்டங்குது இல்லை, அங்கே போய் அவ கூட போய் கூட்டத்துக்கு போயிடுவான். இவன் சொல்கிறான், இவன் தயாரிக்கிறானா. நான் அப்பயே நினச்சிக்கிறேன் உங்கள் அத்தா விஜய் காலிப்பா ரைட் ஓகே விஜய் சொல்லி முடியும். ஏன்னா ஒரு கட்சிக்கு முக்கியம் பேச்சாளர் பிரச்சாரம் பண்ணி என்கிட்ட கொடு, நான் பார்த்துக்கிறேன். கொள்கை ரீதியான விஷயத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பேச்சாளரை நான் தயார் பண்ணுறேன். கருத்தரங்க கவியரங்க பட்டிமன்றம் நான் போடுறேன். இவன் நாஞ்சில் சம்பத் சொன்னதாக சொன்னானே, அவன் துட்டு சம்பாதித்து சொன்னான். யாரை கூட வச்சுக்கிறான் பார் விஜய். உங்கள் அத்தா மதிமுகவில் சப்பனா வைகோ வைகோ வைகோன்னா அங்கேருந்து அப்படியே போய் ஏடிஎம்கேல போய் புரட்சி தலைவி அம்மான்னா ஜெயலலிதாவை செருப்பால் வச்சுச்சு. ஜெயலலிதா கொலை பண்ண கொலைகாரி சசிகலா கிட்ட போனா, டிடிவி தினகரன்ட்ட போனா, இங்கே வந்தான் 6 வருஷம். இப்போ அங்கே போய் பேசுகிறான்னா இவன் பேசுறது எப்படா நம்புறீங்க நீங்கள்? பொதுமக்கள் எப்படி நம்புறீங்க? அவனை எப்படி நம்ப முடியும்? நாளைக்கு உன்னை காட்டி கொடுக்க மாட்டான்னா காட்டியும் கொடுப்பான், கூட்டியும் கொடுப்பான். அரசில் வழி செலவு வாங்குறதுக்கு அந்த தேவடியா பையன் அவன் உதயநிதியை பார்த்து வாலிப பெரியார்னு சிரிக்கிறான். அதனால் சொல்கிறேன், தேவடியா பையா பார்த்து பேசு. நாஞ்சில் சம்பத் சொல்கிறேன், ஒத்தாப்பா எனக்கு இந்த கட்சி 30 சோறு போட்டுச்சுரா. எனக்கு சொந்த வீடு கூட கிடையாது, ஓட்டத்தில் ஒரு 2 வீலர் கூட கிடையாது. எனக்கு கட்சி சோறு போட்டுச்சு. இன்றைக்கி வரைக்கும் கட்சி சோறு போட்டுனுக்குது. சாகிற வரைக்கும் கட்சி என் குடும்பத்துக்கு சோறு போடும். இதுக்காகவே இந்த கட்சியில் சாகிற வரைக்கும் நான் நன்றியோடு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க பார்த்தா லட்சமாக கோடியாக இந்த 6 வருஷம் என் கட்சியில் சம்பாதிச்சுட்டு என் கட்சி ஆட்சிக்கு வராது. உதயநிதி எதிர்காலையில் அந்த 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 பொறம்போக்கு பையன் அந்த பொம்பளை பொறிக்கு தற்கொலை உட்காரோலை உங்கள் வாத்தா விஜய் தான் முதலமைச்சர். நான் விஜய் முதலமைச்சராக விட மாட்டேன்னு பேசுகிறாடே தேவடியா பையா. உன்னை இதை விட பெருது. அவன் என்ன சொல்கிறான், என்னை யார் பேசினாலும் பேசிட்டோம் அவங்கெல்லாம் தாயை வாடகை கூடுறவங்கன்றான். யார் இவன்? நாஞ்சில் சம்பத் சொல்கிறான், என்னை யார் என்ன வேணாலும் பேசிட்டோம் அவங்கெல்லாம் தாயை வாடகை கூடுறவங்கன்னா. அப்போ நீ 5 கட்சிக்கு போகிற. அப்போ 5 கட்சிக்காரன் வீட்டுக்கு வந்துக்கிறான். 5 கட்சிக்காரன் இப்போ 5 கட்சிக்கு நீ போனேன். அப்போ 5 கட்சிக்காரன் வீட்டுக்கு வந்துக்கிறான். அப்போ 5 கட்சிக்காரனுக்கு உன் தாயை, உங்கள் வீட்டுக்கு ஒரு பொம்பளைங்களை, உன் பொண்டாட்டியை, உன் பொண்ணை, உங்கள் வீட்டுக்கு ஒரு பொம்பளைங்களை வாடகை குட்டியா? இப்போ இவன் தாங்க சொல்கிறான், என்னை யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் அவங்க தாயை வாடகைக்கு விட்றவங்க. அவனை யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் அவங்க தாயை வாடகைக்கு விட்றவங்களாம். பார்த்தா தேவடியாப்பா இப்போ நீ நாஞ்சில் சம்பத்து 5 கட்சிக்கு போனேன். இப்போ 5வது கட்சியில் இருக்கிற அந்த 5 கட்சிக்காரனும் உங்கள் வீட்டுக்கு வரான் இல்லை. அப்போ அந்த கட்சிக்காரனுக்கு உங்கள் வீட்டுக்கு வரும்போது அப்போ உங்கள் தாயை, உன் பொண்டாட்டியை, உங்கள் வீட்டு பொம்பளைங்கெல்லாம் அவங்களை வாடகை விட்டியா? வாத்தாயன் விட்டாலும் விட்டுருப்பான். ஏன்னா உன்னை வாடகை வாயன்றாங்க. நான் விபச்சார வாயன்னு நான் சொல்கிறேன். அதனால் நாஞ்சில் சம்பத் சொல்கிறேன், நீ வாடா. நீ பேசுகிற இல்லை, என்ன சொல்கிறது? கீழே இருக்கிறவன் யோசிப்பான். என்ன சொல்கிறது? அவன் விஜய் ஒரு இத்து போன பரம்போக்கு பையன். அவன் கூட நீ போய்கிற என்ன? அதனால் நாஞ்சில் சம்பத் சொல்கிறேன், அண்ணன் உதயநிதி பற்றியோ திமுக பற்றி அவதூறாக பேசுனா தேவடியா பையன் மேடை ஏறி உதைப்போம், செருப்பால் அடிப்பேன். எச்சோ பொறுக்கி பரம்போக்கு நாயே. நன்றி வணக்கம். நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.